20 ஆண்டுகளுக்கு பிறகு இமாலய வெற்றி தொடரும் மு.க. ஸ்டாலினின் தேர்தல் வெற்றிகள். 2004ஆம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு தற்போது ஒட்டுமொத்தமாக 40 தொகுதிகளிலும் வெற்றி வாகை சூடியிருக்கிறது திமுக தலைமையிலான கூட்டணி. அதிலும் திமுகவின் தலைவராக பொறுப்பேற்றதிலிருந்து நடைபெற்ற 2 நாடாளுமன்ற தேர்தல், 1 சட்டமன்ற தேர்தல், உள்ளாட்சி தேர்தல் என அனைத்திலும் தொடர்ச்சியாக வெற்றி பெற்று சாதனை படைத்து வருகிறார் முதல்வர் ஸ்டாலின். கூட்டணி கட்சியினருடன் அனுசரிப்பு, சொந்த கட்சியினரிடம் கடுமை என ஸ்டாலின் கையாளும் வெற்றிக்கான பார்முலா குறித்து பார்ப்போம். திமுகவின் செயல் தலைவராக செயல்பட்டு வந்த மு.க. ஸ்டாலின் அந்த கட்சியின் தலைவராக இருந்த கருணாநிதியின் மறைவுக்கு பிறகு திமுகவின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அவர் பொறுப்பேற்றதற்கு பிறகு நடந்த முதல் தேர்தல் 2019 நாடாளுமன்ற தேர்தல். அதற்கு முன்பாக 2016 தேர்தலில் மக்கள் நல கூட்டணி அமைத்து போட்டியிட்ட பல கட்சிகள் 2019இல் திமுக தலைமையிலான கூட்டணிக்குள் வந்தன.